பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது வீர மரணம் அடைந்து அசோக் சக்ரா விருது பெற்ற மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு அவரது பெயரை சூட்டி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி விடுத்த கோரிக்கையை ஏற்று முதல்வர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய முகுந்தின் தந்தை வரதராஜன் மிகுந்த சந்தோஷமாக இருப்பதாக தெரிவித்தார். தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் சூட்டி அரசாணை வெளியிடப்பட்டதை அடுத்து மேஜர் முகுந்த் பெற்றோரை சந்தித்து அமைச்சர் சரத்குமார் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாம்பரம் தொகுதி மக்கள் சார்பாக முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார். நம்ம நாட்டுக்கும் பெருமை, நம்ம தாம்பரம் தொகுதிக்கும் பெருமை. ஸோ இந்த நேரத்தில் தாம்பரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மற்றும் தாம்பரம் தொகுதி மக்கள் சார்பாக எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெயர் சூட்டியது தொடர்பாக முகுந்த் வரதராஜனின் தாய் மற்றும் தந்தை புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளனர். மகனின் பெயர் சூட்டியதற்கு தமிழக அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். Very thankful definitely for all who helped us for this. என்னோட ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைடு அப்படிதான் இருந்தான். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நாங்கள் 2 பேரும் ஸ்கூட்டரில் போகிறோம், கீழே விழுந்தோம். உடனே நான் வண்டிக்கு தான் அடிபட்டுதா அப்படின்னு என்னோட மென்டாலிட்டியில் பார்த்தேனே தவிர அந்த குழந்தை உடனே முகுந்த் கேட்டான், அப்பா நீ எப்படி இருக்க, ஆர் யூ ஓகேன்னு. இதெல்லாம் நினச்சேன். அப்புறம் போனப்பறம் தான் நினச்சேன், அடாடா இதெல்லாம் தெரியாமல் போச்சு குழந்தைக்கு இருந்ததுன்னு. அப்புறம் எனக்கு சொல்லுவான், நீ எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஆனால் உன்னை விட்டு கொடுத்து ஒருத்தரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, நீ எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும்ப்பா, சிரித்து பேசு எல்லாம் பண்ணு. அந்த மாதிரி எனக்கு ஒரு குருவாக தான் இருந்தான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் வீரகுமார்.